அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிஆர்பி தொடர்பான கேள்வி பதில்கள் தான். குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற தமிழ் நூல் எது? திருக்குறள். இறையனார் களவியல் என்ற நூலை எழுதியவர் யார்? நக்கீரர். கொல்லிமலையை ஆட்சி செய்த குறுநில மன்னர் யார்? வல்வில் ஓரி. திருக்குறளுக்கு அடுத்ததாக வைத்து போற்றப்படும் நீதி நூல் எது? நாலடியார். விருத்தப்பாவால் தோன்றிய முதல் தமிழ் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. தூய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதியை தொகுத்தவர் யார்? நீலாம்பிகை அம்மையார். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை யார்? மறைமலை அடிகள். முத்து நகர் தொலைநோக்காளர் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்று யுனெஸ்கோ யாரை பாராட்டியது? தந்தை பெரியார். சென்னை பள்ளிக்கூடம் எந்த மன்னர்களின் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது? நாயக்கர்கள். 1709 இந்த வருடம் தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் யாரால் நிறுவப்பட்டது? சீகன் பால்கு ஐயர். 14 செய்யுள் வரிகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? பரிதிமா கலைஞர். மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை, பண்டிதராக இருக்க வேண்டும் என்பதில்லை, படிக்க தெரிந்தால் போதும் என்று கூறியவர் யார்? நாமக்கல் கவிஞர். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. கவிமணியின் நூல்களை நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்காக கமெண்ட் பண்ணணும். நான் சொன்ன கேள்வி பதில் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற கேள்வி பதில்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.